நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது வட்டாட்சியரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வட்டாட்சியரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் மூக்க அழகிரி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். மூக்க அழகிரி உள்ளிட்ட 17 பேரை நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது வட்டாட்சியரை தாக்கியதாக மூக்க அழகிரி உள்ளிட்ட 17 நபர்கள் மீது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. இருதரப்பிலிருந்தும் தொடர்ச்சியாக வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. மூக்க அழகிரி உள்ளிட்ட 17 நபர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, இந்த வழக்கின் தீர்ப்பு முழுமையாக கிடைக்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? ஆனந்தி, தாசில்தாரை தாக்கிய வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரி மற்றும் 21 பேர் திமுக நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் என 21 பேர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது 2011ஆம் ஆண்டு. இந்த வழக்கு கிட்டத்தட்ட மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் 3.5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று அனைவரையும் நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு கடந்த 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெள்ளலூர் அருகில் இருக்கக்கூடிய அம்பலகாரன்பட்டி வல்லடிக்காரர் கோவிலில் வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக மூக்க அழகிரி மற்றும் அவரது தரப்பினர் ஓட்டுக்கு பணம் அளிப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனை அப்போதைய மேலூர் தேர்தல் அதிகாரியும் தாசில்தாருமான காளிமுத்து மற்றும் தேர்தல் அலுவலர்கள் வீடியோ கேமராமேனுடன் சென்று அதை வீடியோ எடுத்தனர். அப்போது மூக்க அழகிரி மற்றும் அரசு தரப்பு, அதாவது தாசில்தார் தரப்புக்கும் இடையே பிரச்சனை எழுந்ததாகவும் இதில் தாசில்தார் தாக்கப்பட்டதாகவும் புகார் அளிக்கப்பட்டு அதுக்கு கீழவளவு காவல் நிலையத்தில் ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்துதான் இந்த வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரி, மதுரை துணை மேயர் மன்னன் மற்றும் திமுகவை சேர்ந்த ரகுபதி, திருஞானம், செந்தில், பொன்னம்பலம், நீதிதேவன், நாகராஜன், மயில்வாகனன் உள்ளிட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2011ஆம் ஆண்டிலிருந்து இந்த வழக்கு மேலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட 2011 19ஆம் ஆண்டு வரை மேலூர் நீதிமன்றத்திலும் 2020ஆம் ஆண்டிலிருந்து 24 வரை மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலும் இந்த வழக்கு நடைபெற்று வந்திருந்தது. பலமுறை இந்த வழக்கிற்காக முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருந்தார். இந்த வழக்கில் கடைசியாக கடந்த 13ஆம் தேதி அனைத்து தரப்பு வாதங்களும் முழுமையாக நிறைவடைந்து இன்று நீதிபதி முத்துலட்சுமி இந்த வழக்கில் பல்வேறு சாட்சியங்கள் பிறல் சாட்சியங்களாக மாறிய காரணத்தால் இந்த வழக்கில் இருந்து 17 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிடுவதாக ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனந்தி, 21 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக மூக்க அழகிரி உள்ளிட்ட 17 நபர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப மற்ற இருக்கக்கூடிய 4 நபர்கள் மணிகண்ட பிரபு, நிச்சயமாக இந்த வழக்கு என்பது கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறக்கூடிய வழக்கு. இந்த வழக்கில் வயது மூப்பு மற்றும் உடல் நலக்குறைவு காரணமாக 4 பேர் உயிரிழந்து விட்டனர். 21 பேரில் 4 பேர் உயிரிழந்து விட்டனர். எனவே 17 பேர் தொடர்ச்சியாக கடந்த 2 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அதன் அடிப்படையில் உயிரிழந்தவர்களை தவிர்த்து 17 பேர் இந்த வழக்கில் இருந்து தற்போது விடுதலை செய்யப்பட்டு மதுரை மாவட்ட நடுவர் நீதித்துறை நீதிமன்ற நீதிபதி முத்துலட்சுமி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஆனந்தி, நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.